சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரவுடிங்க கிட்ட இருந்து ஐஸ்வர்யாவை காப்பாத்திட்டு சேது நேரா காருக்குள்ள போறாங்க. உடனே ஐஸ்வர்யா, மாம்ஸ் என்ன மாம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுடலான்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கா பயங்கர கோவம் வருது. ஒழுங்கு மரியாதையா அமைதியா போயிடு, இல்லைன்னா என்ன பண்ணுவனே தெரியாது. அங்க வழியில ஒருத்தி துடிச்சிட்டு இருக்கா. நீ என்னடனா கல்யாணத்துக்கு அவசரம் சொல்லிட்டு இருக்கியா? இப்ப என் கூட நீ வர முடியுமா முடியாதான்னு சேது கேக்குறாங்க. இல்ல மாம்ஸ், என்னால வர முடியாது. சரி அப்ப போன்னு சொல்லிட்டு சேது பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இதை நினைச்சு ஐஸ்வர்யா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா நம்ம சேது தமிழ் கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை நான் கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பத்தாவுக்கு ஃபோன் மேல ஃபோன் பண்றாங்க. அப்பத்தா எப்படியாவது கல்யாணத்துக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண வர சொல்லிதான் அவன் கேட்பான். தமிழே வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவன் எதுக்காக எனக்கு ஃபோன் பண்றான், போனை எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுதுன்னு சொல்லி தமிழோட அப்பா செல்லப்பாண்டி சொன்னதும் உடனே ஃபோன் பண்ணி சேது, என்னடா விஷயம்? உன் கல்யாணத்துக்கெல்லாம் நீ எப்படி பேசினாலும் நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல பார்த்தா தமிழுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவ பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவளை கூட்டிட்டு போறேன், நீங்களும் வந்துடுங்கன்னு சொன்னதும் உடனே பதறி போயிட்டு, நிறமாச கர்ப்பிணியா வெளியே போகாத நான் சொன்னேனே, என் பேச்ச கேட்டாலா? இப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதறி அழுதுகிட்டே எல்லாரும் ஆட்டோல போறாங்க. சேதுவும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்றாங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் கிட்ட ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் இன்னும் சேதுவும் வரல, ஐஸ்வர்யாவும் வரல, என்னாச்சோ தெரியல, ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க. ஃபோன் பண்ணி பாக்குறாங்க. சேதுவோட ஃபோன் அட்டன் பண்றதே கிடையாது. ஐஸ்வர்யா அழுதுகிட்டே ஆட்டோல வராங்க. என்னம்மா நீ மட்டும் வர, எங்க சேதுவா காணும்னு சொன்னதும் அவரு தமிழ்ச்செல்வி கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. உடனே அங்க ரொம்பவே சந்தோஷமா சாவித்ரி நான் சொன்னனே, என்னதான் நிறமாச கர்ப்பிணியை இருந்து தமிழை விட்டு அவன் எப்படி இவ கழுத்துல தாலி கட்டுவானெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு திரும்ப ராஜாங்கம் கேட்க நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. தமிழுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இது கேட்ட ஈஸ்வரிக்கு எல்லாருக்குமே பயங்கர கோவமா வருது. இப்ப சேது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதும் நம்ம தமிழை ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக டாக்டர் போயிட்டு சீஃப் டாக்டர் வெளியே வராங்க. இங்க பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. உடனே சேது, அதுக்கெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க, நானும் ஒரு எம்எல்ஏ தான் சொல்றாங்க. சார், நீங்க எம்எல்ஏவா இருக்கலாம், அதுக்காக எங்க ஹாஸ்பிட்டலோட ப்ரொசீஜர் எல்லாம் மாற்ற முடியாது. தமிழோட ரிலேட்டிவ் யாராவது இருந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் தமிழுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்றாங்க. சேது இதை கேட்டதும், நான் சேதுதான் தமிழோட ஹஸ்பண்ட், நான் கையெழுத்து போடலாம் இல்லைன்றாங்க. என்ன சார் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம இருக்கீங்க? தமிழ் கிரிட்டிக்கலா இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்துல கூட உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் கையெழுத்து போடாம இருப்பீங்களா? கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்குறாங்க. இப்ப பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. சேது பிரசவ ரூமுக்கும் போறாங்க. தமிழோ ஒரு பக்கம் அழுது துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சேதுக்கு 2 குழந்தை பிறந்துருது. அதுல ஒரு குழந்தைய எடுத்துட்டு நம்ம பாட்டி சேது கிட்ட, சேது இங்க பாரியா, உனக்கு குழந்தை பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, வாங்கி பாரியா பாருன்னு சொல்லிட்டு பாட்டி கொடுக்குறாங்க. சேதுவும் அந்த குழந்தைய வாங்கறதுக்கு கை முன்ன வருது. சேது குழந்தைய வாங்கிட்டு தமிழ் செல்வி மேல இருக்கிற கோபத்தை குறைச்சுப்பாங்களா, தமிழும் சேதும் சேர்ந்து வாழுவாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்.